ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன செய்தால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதை பற்றி ஃபஸ்ட் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்காக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் பார்த்தாச்சு, நிறைய பேர் வந்து சாப்பிட்ட உடனே உட்கார்ந்தே இருப்பாங்க. இன்னுமே ஒரு சிலர் வந்து சாப்பிட்ட உடனே படுக்க பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதாவது சாப்பிட்ட பிறகு நீங்கள் நடப்பது நல்லதா? அது மட்டும் இல்லாமல் எந்த முறையை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். பல பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே நடக்கும் பழக்கம் இருக்கும். ஆனால் சில பேர் வந்து சாப்பிட்ட உடனே தூங்கி விடுவாங்க. எனவே நம் வீட்டில் உள்ள பெரியோர்கள் வந்து சாப்பிட்டவுடன் படுக்காதே, சிறிது நேரம் நட என்று கூறுவாங்க. ஏன் அப்படி கூறுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது சாப்பிட்ட பிறகு நடப்பதால் உடலில் ஏற்படும் நன்மைகள் பற்றி தான் நம்ம என்ன பதிவில் பார்க்க போகிறோம். சாப்பிட்ட பிறகு எதற்கு நடக்க சொல்கிறார்கள்? சாப்பிட்ட உணவு செரிப்பதற்காக. சாப்பிட்டவுடன் நீங்கள் படுத்தால், அது மட்டும் இல்லாமல் உட்கார்ந்தே கிடப்பதால் என்னென்ன தீமைகள்லாம் கிடைக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம எதிர்த்து சொல்லி போகிற தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சாப்பிட்டு நடக்கும்போது நம்மளுக்கு என்ன நன்மைலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறையுது. அதாவது சாப்பிட்ட பிறகு நடப்பதால் உடல் பருமன் குறைகிறது என்று ஆய்வில் கூறப்படுகிறது. சாப்பிட்ட பிறகு நடப்பதால் உடலில் உள்ள கலோரிகள் எரிந்து ஆற்றலாக மாறுகிறது. இதனால் உடல் எடை கட்டுக்குள் இருப்பதோடு உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும். எனவே உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வந்து தினமும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் மிதமான அளவில் நடக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து செரிமானத்திற்கு உதவுகிறது. பொதுவாக சாப்பிட்ட பிறகு உணவானது செரிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால் வயிற்றில் அசிடிட்டி, செரிமான கோளாறு, வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் சாப்பிட்ட பிறகு நீங்கள் சிறிது நேரம் நடப்பதன் மூலம் உணவு எளிதில் செரிமானம் அடைகிறது. இதனால் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோம்பலை நீக்குகிறது. அதாவது சாப்பிட்ட பிறகு சிலர் உடனே படுத்து விடுவாங்க. இதற்கு சோம்பல் தான் காரணம். எனவே சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் நடப்பதன் மூலம் உடலில் உள்ள சோம்பல் முறிந்து உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. சாப்பிட்ட பிறகு நடப்பது உடலில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது. எனவே இரத்த சர்க்கரை அளவை சரியான அளவில் வைக்க நினைப்பவர்கள் சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் நடப்பது அவங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்த நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ட உடனே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நடக்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சாப்பிட்ட உடனே நடப்பது நம்ம உடலுக்கு என்ன நன்மைகளை அளிக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு நம்புறோம். மேலும் இது போன்ற